ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து அலப்பி ஹவுஸ் போட். இந்த பேக் வாட்டர்ஸ் வர்றதில் நம்ம ஹவுஸ் போட் வந்து ஃபுல்லாகவே வந்து கேரளாவில் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து அந்த போட்டிங் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் போட் வந்து போட்டிருந்தோங்க. இந்த மாதிரி அந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டனல் மாதிரி இருக்கும். இது உள்ளே வந்து போயிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா. இது வந்து எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு சைட் சீயிங்கு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு இடமும் வந்து லொக்காலிட்டி வந்து ஒரு பிக்சர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம அழகாகவே இங்கே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வயல் அந்த மாதிரி இருக்கும். இல்லை ஃபுல்லாக சுற்றி வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஒன்றுமே இந்த வீடியோவில் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, நேரில் போக முடியாதவங்க இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஹவுஸ் போட் வந்து தனியாக புக் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அடுத்த சீரியஸில் நான் சொல்கிறேன். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் கழித்து நம்ம கேட்டோம்னா ஸ்பீட் போட்டுன்னு கொடுப்பாங்க. அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குட்டி போட் வந்து நம்ம போகலாம். ஒரு இடத்துலையும் பாருங்கள் பஸ் ஸ்டாப் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், அங்கங்கே. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பஸ்ஸு அந்த மாதிரி போகிற மாதிரி இதுவுமே வந்து ஒரு ஸ்டாப் மாதிரி. எல்லாருமே அந்த ஸ்டாப்பில் இறங்கி ஏறி போவாங்க லோக்கலில் இருக்கிறவங்க. சில பேர் வந்து ஒரு வீட்டுக்குமே வந்து ஒரு போட் வந்து வச்சுருக்காங்க. ஸ்மால் போட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் போயிட்டுருக்கோங்க பாருங்கள், இதுதான் அந்த ஸ்மால் போட்டு. இந்த ஸ்மால் போட் வழியாக வந்து நமக்கு இந்த மோட்டார் வச்சுருக்காங்க. இதில் சில பேர் கை துடுப்பாகவே வந்துட்டுருப்பாங்க. இந்த வீடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கேரளா ஸ்டைலில் வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. கேரளா ஏன் காட்ஸ் ஓன் கண்ட்ரி சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்குது. நேச்சர்ஸ் வந்து ஃபுல்லாகவே நிறைஞ்சு கிடக்கு. நாங்கள் இதுலேருந்து வெளியே வரும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த டைமில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஈவினிங் டைம் அந்த மாதிரி போனீங்கன்னா, ஒரு 5 o'clock போனீங்கன்னா இந்த இடம் எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் வந்து இந்த டனல் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதுக்குள்ளே போயிட்டு அந்த டனல் மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு ஏரியா கூட்டிகிட்டு போனாங்க. அது வந்து ரொம்பவே வந்து உள்ள இன்டீரியராக போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் இந்த இடத்துக்கு போகும்போதும். அவங்களே வந்து நமக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நான் சொன்ன இடம். இதுதான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியா. இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேயே நிறைய கடைகள்லாம் இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு அந்த மாதிரிக்கலாம். நடுவுலையுமே வந்து ஹவுஸ் போட்ஸ் நிறைய பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டுருக்கும் நமக்கு. இது என்ன மாதிரி இருக்கும் ஹவுஸ் போட் அப்படின்னா, ஒன்றுமே ஒருத்தருடைய இந்த டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்கவுங்க புக் பண்ணி வர்றது தான் இருக்கும் நமக்கு. நம்ம குட்டி போட்டில் போகும்போது இது எல்லாமே நமக்கு அழகாக பெருசாக இருக்கும். இந்த ஹவுஸ் போட் எல்லாமே அதில் எல்லாம் பாட்டு பாடிட்டு வருவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எல்லாமே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் வரதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு. 2 பக்கமும் நேச்சராக இருந்துச்சு. அதே மாதிரி நடுவில் வாட்டர் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நிஜமாகவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நடுவில் ஸ்பீட் போட்டுமே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவுமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ரேட் எல்லாமே வந்து ஒரு மாடரேட் ரேட்டாக தான் இருக்கும் நமக்கு. ஒரு பர்சன் ஹெட் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க உங்களுக்கு. அதனால் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. எல்லாமே சேஃபாக தான் இருக்கும் நமக்கு. சின்ன போட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு வீட்டுக்குமே அந்த மாதிரி போட் வச்சுருக்காங்க. சில பேர் ஷெட்டோடு போட்டு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அந்த பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்களா, அதுதான் இந்த பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கிறது. 2 பக்கமும் தென்னை மரமும் கிராஸ் அண்ட் எல்லாமே வந்து அழகாக இருந்துச்சு. இந்த ஹவுஸ் போட் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது நாங்கள் போகும்போது தான் கிராஸ் ஆச்சு இந்த ஹவுஸ் போட்டு. அதுக்கப்புறமா சன்செட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. சன்செட் பார்க்குறதுக்காக ஒரு பாயிண்ட் வியூ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடம் நாங்கள் போகிற டைமில் ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு. க்ளவுடியாக இருந்தனால எங்களால் அந்த சன்செட்டை வந்து பார்க்க முடியல. கொஞ்சமாக நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் தூரமாக சுற்றி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் போட்டுமே வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஏரியாலாம் தாண்டி நாங்கள் போயிட்டு இருந்தோங்க. இப்போவே சன்செட் ஆகிற டைம் ஆகிடுச்சு. நாங்கள் வர்றதுக்கு 6 மணி ஆகிடுச்சு. சன்செட் வந்து பார்க்க முடியாது, க்ளவுடியாக இருக்கிறதுனால இங்கேருந்தே நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஏன்னா 2 பக்கமே வாட்டர் இருக்கிறதுனால நம்மளோட ஆக்சசரிஸ், மொபைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும். ஃபுல்லாகவே தண்ணி இருக்கிறதுனால நம்ம வந்து சின்ன பசங்க எல்லாமே வந்து கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப அழகாக வந்து சேஃப்டியாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் இந்த சின்ன போட்டில். அதுவுமே என்ஜாய் பண்ணுறதுக்கான சூப்பர் இடம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அலப்பி ஆழப்புழா ஹவுஸ் போட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த சீரியஸில் உங்களுக்கு நான் வந்து ஹவுஸ் போட் ஃபுல்லாகவே சுற்றி காமிக்கிறேன். காண்டாக்ட் நம்பருமே நான் கொடுக்குறேன். இங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படிலாம் நம்ம வந்து இங்கே அவைல் பண்ணிக்கலாம், நம்ம நடுவில் வந்து என்னென்ன கடைங்கள்லாம் இருக்குது, நடுவில் நிறுத்துவாங்களா எல்லாமே சொல்கிறேன். பாருங்கள், ரொம்ப க்ளவுடியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்மளால் வந்து அக்சஸ் பண்ண முடியல சன்செட் பாயிண்ட்டை. நீங்களும் இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து வியூ பண்ணலாம். நம்ம ஒரு மழை பெய்யாத டைமில் இது வந்து ரிட்டர்ன் வர டைமில் அந்த டனல் வழியாக தான் வரணும். நாங்கள் அதை க்ராஸ் பண்ணி திரும்பவும் நாங்கள் வந்து ஹவுஸ் போட்டுக்கு வர டைமில் தான் வந்திருந்தோங்க. ரொம்பவே இந்த பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள், இங்கே தான் ஃபுல்லாக வந்து நின்றுட்டுருக்கோம் ஹவுஸ் போட் எல்லாமே. நான் எங்கள் ஹவுஸ் போட் கிட்ட கடைசியாக வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.